பாரதி கண்ணம்மாவையும் வடிவேலோட காமெடிகள் வந்து பெரிய ஹிட். ஆமா. அப்புறம் பொற்காலத்திலயும் இந்த ஊனம் ஊனம் சாங்ல வந்து ஒரு பெரிய ரீச் அவர். அப்ப அவர் இருந்தா நல்லா இருக்கும்னு சொன்னா அப்புறம் அவரை போய் கேட்டா அவரும் ஒத்துக்கிட்டாரு. பார்த்திபன் சார் பேசி அதை ஒத்துக்க வச்சாங்க. அப்ப கொஞ்சம் ஒரு பீக் ஆயிட்டாரு, கொஞ்சம் நல்ல ஹிட் ஆயிட்டாரு அவர். அப்ப 3 பேரும் சேர்ந்து அந்த வெற்றி கொடி திரைப்படம் உருவாக்கப்பட்டது. 15 நாட்கள்ல எழுதப்பட்ட திரைக்கதை. அது வரைக்கும் அந்த கதையே கிடையாது. இல்ல அந்த திரைப்படம் முதல்ல உருவாவதற்கு இது தேசிய கீதத்துக்கு அடுத்த திரைப்படம். அந்த இடைவெளி வந்து அந்த 1.5 வருஷம் இந்த இது 1.5 வருஷத்துக்கு அப்புறம் நான் படம் பண்ணுவேனா மாட்டேனான்றப்ப என் மேல் அக்கறை கொண்டு என்னை வீட்டில் வந்து பார்த்து, நீங்க இப்படி உட்காரக்கூடாது, வாங்க நம்ம படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்னை கையை பிடிச்சு கூட்டிட்டு போனது முரளி சார். முரளி சார் வந்து ஒரு மிக உண்மையான நல்ல மனிதர். தன் கூட பழகினவங்கள எப்பவும் கைவிட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு ஆள். ஸோ அப்போ அவர் தான் நினைச்சாரு, பரவாயில்ல பாஸ் இதெல்லாம் இருக்கு, வாங்க நம்ம பேசுவோம், சரி பண்ணுவோம்ட்டு. நம்ம இது யாரு, திமுக காரங்க தானே உங்க மேலே கோவமா இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க, அதனால தானே உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை, நாளைக்கு படம் எடுத்தா பார்க்கலாம், நம்ம திமுக காரங்களை வச்சே சரி பண்ணுவோம்ட்டு. பாண்டியன் சார் திமுக தான், சிவசக்தி பாண்டியன் சார், அவர்கிட்டே கூட்டி போய் நீங்க அவரை வச்சு படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, அவரும் இல்லப்பா அது பிரச்சனையா இருக்கப்பெல்லாம் யோசிச்சாரு. அப்புறம் இல்லை எனக்கு சேரனை பிடிக்கும், அவரோட பாரதி கண்ணம்மா நல்ல படம், பொற்காலம் நல்ல படம், ஏதோ தெரியாம தம்பி தேசிய கீதம் எடுத்து விட்டாரு, சரி பரவாயில்லப்பா வாங்க வெற்றி கொடிட்டு பண்ணுவோம்னு வெற்றி கொடிட்டு வந்து அவர் தான் ப்ரொடியூசர். அப்பதான் முரளி சார் சொன்னாரு, நானும் பார்த்திபனும் சேர்ந்து பண்ணா எப்படி இருக்கும் பாஸ் அப்படின்னாரு. நல்லா இருக்குமே அப்படின்னா பார்த்திபன் சார்கிட்ட போய் பேசணும். அப்ப பார்த்திபன் சார் வந்து நானும் முரளியும் சேரணும் அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சாரு. நானும் முரளியும் சேரணும், நானும் முரளியும் சேரணும், அவரோட வித்து அது அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சாரு. வினைச்சொல் அல்ல பெயர் சொல். பெயர் சொல் ரெண்டுமா பொருள் கொள்ளப்படும். ஆமா, பெயர் சொல்லாவும் தெரியும், இணை சொல்லாவும் தெரியும்.